ஜெய் ஸ்ரீராம். வெற்றி தரும் ஸ்ரீராமநவமி வழிபாடு. கலியுகத்தில் கடுமையான விரதங்களோ பூஜைகளோ செய்துதான் புண்ணிய பலன்களை அடைய வேண்டும் என்பது அவசியமில்லை. அன்புடன் பகவானின் திருநாமத்தினை சிந்தித்தாலே போதும் என்பது எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவாக்கு. அத்தகு நாமஜபத்தில் மிகவும் உயர்ந்தது ஸ்ரீராமஜபம். பொதுவாக ஒரு மாதத்திற்கு 2 பட்சங்கள், ஒரு பட்சம் 15 திதிகளை கொண்டது என்பது அனைவரும் அறிந்ததே. இவற்றுள் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்ததாக போற்றப்படுகின்றன அல்லவா? அதேபோல் இன்னின காரியங்களுக்கு இன்னின திதிகள் உரியவை என்ற சிறப்புடன் எல்லா திதிகளும் மகிழ்ந்திருந்தன. ஆனால் சுப காரியங்களுக்கு ஆகாத திதிகள் என அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய இரண்டையும் மக்கள் ஒதுக்குவதை நினைத்து கண்ணீர் விட்ட திதி தேவதைகள் திருமாலிடம் சென்று தங்கள் கோரிக்கையினை சொல்லி முறையிட்டனவாம். அதற்கு பகவானும், கவலைப்படாதீர்கள், உங்கள் இருவரையும் மக்கள் கொண்டாடுமாறு செய்கிறேன் என்று சமாதானம் செய்தருளினாராம். அதன்படி ராம அவதாரத்தினை நவமியிலும் கிருஷ்ண அவதாரத்தினை அஷ்டமியிலும் நிகழ்த்தி தாம் சொன்ன வாக்கினை நிறைவேற்றினாராம். இதனாலேயே ஸ்ரீராமநவமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய இரண்டையும் மக்கள் சிறப்பாக பூஜிக்கின்றனர். ஸ்ரீராமபிரான் சித்திரை சுக்லபட்ச நவமி அன்று புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் அவதரித்தார். இதையொட்டி ஸ்ரீராமநவமி எனப்படும் ஸ்ரீராமநவமி பிரம்மோற்சவம் நமது தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ராமநவமி விரதம் இருந்தால் இவ்வளவு பலன்களா? ஆம், நாம் ராமநவமி விரதம் இருந்தால் திருமகள் கடாட்சம் கிடைக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவர். வியாதிகள் தொலையும். இழந்தவற்றை மீண்டும் அடையலாம். உத்தமமான குழந்தைகள் மூலம் சந்ததி உண்டாகும். விரதங்களில் எளிமையானது இது மட்டும்தான். நமது சமயவியல் வாழ்வில் ஏராளமான விரத பூஜைகள் நம்மால் கடைபிடிக்கப்படுகின்றன. ஆனால் மிக எளிமையானது, அதே சமயத்தில் உயர்ந்த பலன்களை தர வல்லதுமான விரதம் ஸ்ரீராமநவமி ஒன்றே. ஸ்ரீராமபிரான் அவதரித்தது நல்ல கோடை காலம். குருகுல வாசத்தின் போதும் வனவாசத்தின் போதும் வெயிலில் பாதுகைகளின்றி நடந்தவர் அப்பெருமான். தவிர ராமர் பிறந்த அன்று அவரது தந்தையான தசரத சக்கரவர்த்தி அயோத்தி முழுவதும் பானகம் மற்றும் நீர் மோருடன் விசிறியையும் அளித்து தமது மகிழ்ச்சியினை கொண்டாடினாராம். இதனாலேயே ஸ்ரீராமநவமி அன்று பானகம், தாளித்த நீர்மோர் நைவேதனமாக வைக்கப்படுகிறது. ஸ்ரீராமநவமி விரதத்தில் நினைவில் கொள்ள வேண்டியவை: ஸ்ரீராமநவமி அன்று ஒரு தினம் மட்டும் விரதமிருந்து பூஜை செய்பவர் ஏராளம். ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தினையோ அல்லது விக்கிரகங்களையோ அலங்கரித்து அர்ச்சிக்கலாம். அல்லது ஸ்ரீராமாயணம் புத்தகத்தை வைத்தும் பூஜிக்கலாம். ராம நாமத்தின் சொல்லி தாமரை மலர்களால் பூஜிப்பது அதீத விசேஷம். எளிமையான துளசி இதழ்களை கொண்டும் அர்ச்சிப்பது சிறப்பு. அன்னம், பாயாசம், வடைப்பருப்பு, கனி வகைகள், தேங்காய், வெற்றிலை முதலியவற்றுடன் இயன்ற நெய்வேதனங்களை சமர்ப்பிப்பது வழக்கம். முக்கியமாக பானகமும் நீர்மோரும் இடம்பெறும். குடை, விசிறி அல்லது செருப்பு போன்றவைகள் இயன்றவற்றை தானம் செய்வது விசேஷம். அன்றைய தினம் முழுமையும் ஸ்ரீராம நாமத்தினை சிந்தித்தபடியே இருத்தல் அவசியம். அரண்மனை சுகபோதத்தில் பிறந்தாலும் எளியவனாக வாழ்ந்து காட்டியவர் ராமபிரான். அப்பெருமானின் நாமத்தினை சிந்தித்து அதே எளிமையான நற்குணங்களுடன் வாழ நாமும் பிரார்த்திக்கலாமே. ராமநாமத்தை சொல்லுவதன் மூலம் சிறந்த பலன்களை பெறலாம். அன்று நீங்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை கூறுங்கள்: ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. ஜெய் ஸ்ரீராம்.